ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லது தான் செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது செய்யறதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய கூட அர்ப்பணிக்க இவங்க தயாரா இருக்காங்க. செய்யும் காரியத்தை முடிக்காம நிம்மதியா இவங்கனால சாப்பிடக்கூட முடியாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் கிரக பயிற்சியால ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற போறோங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று சனியுடன் இணையறதுனால ஏற்படும் யோகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்குங்க. தொழில், குடும்பம், ஆரோக்கியம் போன்ற பல்வேறு அம்சங்கள்ல ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி விரிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. சுக்கிர கிரகத்தின் பெயர்ச்சியால உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க நாகரிகமானவங்க, பாசமானவங்க, ஒழுக்கமானவங்க, திறமையானவங்க, கற்பனை திறன் மிக்கவங்க. இவங்க குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறதுனால மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். இந்த ஒரு மாதத்துல அவர்களின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிகழுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க ஏதோ ஒரு துறையில பெரிய அளவுல சாதிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாய் இருக்காங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து குருவின் வீட்டில் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான நேரமாய் இருக்கு. ஜாதகத்துல தசா புத்தி சரியா இருந்தா இந்த சுக்கிர பயிற்சி நல்ல பலனை தரும். திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயமா நடக்கும். அழகான மனைவி அல்லது அழகான கணவரெல்லாம் அமைவாங்க. நகை, பணம், பொருள் சேமிப்பு அதிகரிக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சொத்து பிரச்சனைகள் சரியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வீடு தேடி வரப்போறாங்க. உங்களோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா
இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அடுத்ததாக நம்மளுடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற குணங்கள் இருக்கும். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்குங்க. தொழில், உத்தியோகம், வருமானத்துல இருந்த தடைகள் நீங்கும். சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அன்பானவங்க, பாசமானவங்க. இவங்க குடும்பத்தை பொறுப்போட கவனிச்சுக்குவாங்க. வேலை, உத்தியோகம், வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிஷம். உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையே அருமையா இருக்க போகுது. மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க. இவங்க எதற்கும் பயப்பட மாட்டாங்க. படிப்பு, வேலை, தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் வெற்றி இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பல விதமான நன்மைகளை தரப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. பாகியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக துன்பங்கள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பல மடங்கு வரப்போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க.
இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.